1848 தோஸ்தோவஸ்கி ரஷ்ய மொழியில் எழுதின வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற ஒரு நாவலில் வரக்கூடிய ஒரு வரி இது. தன்னை விட்டு பிரிந்து விட்ட காதலி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்கிறா. அதை வாசித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த காதலன் தனக்குள் சொல்லிக்கொள்ளும் ஒரு வசனம் இது. எனது புண்களை நான் கிண்டி விட்டு கொண்டு துயரப்படலாமா? கூடாது. தூய்மையான ஆனந்தமான உன்னுடைய இன்பத்தை நான் துயரத்தின் மேகத்தை கொண்டு களங்கப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது, நான் துயரப்படுவது கூட உன்னை கஷ்டப்படுத்திடும், அதனால நான் துயரம் கூட பட மாட்டேன் இந்த பிரிவை நினைத்து அப்படிங்கிறாரு. இன்றைய காலச்சூழலில் காதல் அப்படி தான் இருக்குதா? தன் காதலை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொலை செய்யும் அளவுக்கு போகிறாங்க. காதலை ஏற்றுக்கிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் விலகினதுக்கப்புறம் அவர்களை பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தஸ்தவஸ்கி சொல்லக்கூடிய இந்த காதல் கண்ணியமானது, அழகானது. இன்னும் சொல்லப்போனால் இப்படி முடிக்கிறார் அந்த வரியை: ஒரு கணப்பொழுதுக்கல்லவா ஆனந்தம் கிட்டிற்று, போதாதா அது ஒரு ஆயுட்காலம் முழுமைக்கும் போதாதா? அந்த பெண் காதலை சொல்லி அந்த ஒரு நொடி போதாதா என் ஆயுட்காலம் முழுவதும் நான் சந்தோஷமாக இருப்பதற்கு அப்படின்னு இந்த வரி முடியுது. அந்த கதையும் அதோடு முடிகிறது. இந்த வரி வருவது தஸ்தோவஸ்கி எழுதிய வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற ஒரு நாவலில். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் சினிமாவில் பெரும்பாலான காதல் கதைக்கு அடித்தளமாக இருக்கிறது. இந்த கதையை வாசியுங்கள். நான் கதைக்காரன்.